ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 64 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 63 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாச்சு. நம்ம மெட்டீரியலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப நாளாகவே. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸ் அண்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டபுள் கலரில் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் அவங்க ஒர்க் பண்ண கொடுக்கும்போதே கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட டெய்லர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இது கொடுக்கும்போதே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த லேஸை ரிமூவ் பண்ணக்கூடாது, லேஸை ரிமூவ் பண்ணாமலே நீங்கள் வந்து அழகாக ஏதாவது ஒரு டிசைன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். அண்ட் இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாகவும் நம்மளால் பண்ண முடியும். அண்டு இன்றைக்கி நம்ம வந்து நார்மலி நம்ம எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த லேஸை வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுனால நான் வந்து செயின் ஸ்டிச் போடாமலே நான் வந்து இந்த டிசைனை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச் போடலை. உங்களுக்கு வந்து இன்கேஸ் செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் லேஸ் இருக்கிறதுனால நான் செயின் ஸ்டிச் போடலை. உங்களுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க, ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ டபுள் ரோவாக கூட நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லை சிங்கிள் ரோனாலும் ஓகே, அது உங்களோட இஷ்டம்தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது ரொம்பவுமே ஈஸி அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ரொம்ப டைம் எல்லாம் கன்சியூம் ஆகாது. அண்ட் ரொம்பவுமே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேடில் இருக்குது. இதுவே நீங்கள் ப்ளெயின் ப்ளவுஸ் வந்து டார்க் ஷேடில் அந்த ப்ளவுஸஸுக்கு நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த வீட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்மளால் நிறைய டிசைன்ஸ் இந்த வீட் பீட்ஸ் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 8 ருபீஸ் தான். சின்ன பேக் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ். அண்ட் பெரிய பேக் உங்களுக்கு வேணும்னா ரேட் வந்து வேரி ஆகும். ஸோ குவான்டிட்டியை பொறுத்து தான் ப்ரைஸ். நீங்கள் வந்து வீட் பீட்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த வீட் பீட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் தாராளமாக நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீட் பீட்ஸ் வாங்குறது நல்லது. அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா டைமண்ட் ஷேப்னு சொல்லலாம், இல்லை வந்து ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி அதை வந்து திருப்பி எந்த மாதிரியான ஒரு இதில் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அதோட ஷேப் வந்து டிஃபர் ஆகுது ஆர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம இந்த ரெண்டையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வெறும் இந்த 2 மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம அழகான ஒரு டிசைன் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது வந்து ரொம்பவுமே ஈஸி, ரொம்ப டைம் எல்லாம் கன்சியூம் பண்ணாது. ரொம்ப ஈஸியான ஒரு டிசைன் தான். ஈஸியாக உங்களால் பண்ண முடியக்கூடிய டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ டைம் எடுக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. பட் நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ளவுஸோட கலர் காம்பினேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் சாரியோட ஜரி, ஸோ எந்த கலரில் ப்ளவுஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக யோசிச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஹைலைட் பண்ணி காமிக்கும் உங்களோட ஒர்க்கை. நீங்கள் டல்லான ஒரு கிளாத்தில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி போடுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த ஒரு விஷயமுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ண தான் அது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் போட்டு பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் செயின் ஸ்டிச் எதுவும் போடலை. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கை வந்து லைன் ட்ரா பண்ணுறேன். இது என்னோடய ஒரு டிசைன் தான், டிசைனுக்காக தான். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். நீங்களும் இந்த டிசைனை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி தான் இதோட இன்னொரு பக்கமும் நம்ம ட்ரா பண்ணி எடுக்கணும். ஸோ 2 சைடும் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்கேலும் என்கிட்ட இருந்த ஒரு பென்னும் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். கிளாத்து டார்க் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம்.
உங்கள் கிளாத் லைட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டார்க் கலர்டு ஏதாவது பென் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். நான் டார்க் கலர்டு பென் யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த கிளாத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலரில் தான் இருக்குது. நான் பட் வந்து பெனில் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ இதில் நம்ம ஒர்க் பண்ணி எடுக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த டிசைன். நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளி வீட் பீட்ஸும் நம்மளோட அந்த ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 30 ருபீஸ் பட்ஜெட் தான், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ 30 ருபீஸ் பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது நீங்களும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ப்ளவுஸுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் குர்த்தீஸுக்கும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து டாப்ஸுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன்ஸ் நீங்கள் வந்து நெக்குக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதோட கண்டினியூவேஷன் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். அதில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போது நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லாண்டிங்காக லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்திருக்கோம். இதில் நம்ம இப்போது நம்மளோட பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸை பேஸ் பண்ண தான் போகிறோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணி தான் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். ஸ்டிச் எதுவுமே பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம். அண்ட் இப்போ ட்ரா பண்ணியிருக்க லைனுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்மளோட வீட் பீட்ஸையும் ஸ்டோன்ஸையும் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். 3 வீட் பீட்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கடுத்து 3 வீட் பீட்ஸ், இந்த மாதிரி ஆர்டர்லேயே நம்ம வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இது ரொம்பவுமே சிம்பிள். அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட் பீட்ஸை ஸ்டிச் பண்ணி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அண்டு எனக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லாததுனால நான் இன்றைக்கி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நாளைக்கு நான் இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளோட நார்மல் மெஷினில் கூட நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லை கைத்தையல் மாதிரி கூட நம்ம வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த டிசைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இது வந்து ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ஒர்க்குன்னு தான் சொல்லலாம் இந்த டிசைன். அண்ட் நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக சூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்சி சாரியோட ப்ளவுஸ் தான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ப்ளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு இந்த ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடினா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான். இது பண்ணுறதுக்கும் இந்த டிசைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். அண்ட் அவங்க லேஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுனால லேஸ் எடுத்துருக்கோம். இன்கேஸ் லேஸ் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக வந்து செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கும்போது பர்ஃபெக்டாக ஒரு ஆரி லுக் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நான் வீட் பீட்ஸை பேஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எனக்கு டைம் இல்லாத ரீசன்னால் நான் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மேபி நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்களே பண்ணலாம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 63 டேஸ் முடிஞ்சிருக்கு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நார்மல் நீட்டில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆரி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 30 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 டேஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் 100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஆரி நீட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்டு இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ். என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க, மோட்டிவேட் பண்ணுறீங்க, அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் கேட்குறது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இன்னுமே பண்ணுவேன்.
நார்மலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே போதும், உங்களால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். ஸோ ஆரிக்கு நீங்கள் செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். அண்ட் அந்த செயின் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா உங்களால் நார்மல் நீடில் கைத்தேல் மாதிரியும் போட முடியும், இல்லை மெஷினில் கூட உங்களால் போட முடியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எதுவுமே போடலை, சிம்பிளி இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுத்திருக்கோம். அண்டு செயின் ஸ்டிச் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா லேஸ் இருக்கிற ரீசன்னால் நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கல, இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்டு நீங்கள் வந்து பேஸ் பண்ணுறதுக்கு B7000 க்ளூ யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே B7000 க்ளூ யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவுமே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவாங்க, நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் எனக்கு பர்சனலி என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். பட் B7000 க்ளூ யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும்போது கம்ப்ளீட்லி நார்மலாக நீட்டாக இருக்கும். அண்ட் வந்து அப்படி இலகி வராது வாஷ் பண்ணும்போது. அட் த சேம் டைம் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது இலகி வந்துடும். இலகி வர்றது மட்டும் இல்லாமல் அதோட அந்த ஒயிட் ஸ்டெயின்ஸ் அங்கே இங்கெல்லாம் செட்டில் ஆயிரும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி B7000 க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீட் பீட்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ரெயின் ட்ராப் பீட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஷாப்பில். ஸோ உங்களுக்கு அது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இந்த வீட் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வீட் பீட்ஸோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மி தான், லோ பட்ஜெட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வீட் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பீட்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்போலேருந்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு அவ்வளோ ஈஸியான ஒரு ஒர்க்னு சொல்லலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் எதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ் கூட பண்ணி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளி பேஸ் மட்டும்தான் பண்ணுறேன். அண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் அதை அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ உங்களுக்கு டைம் எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ரோ அழகாக நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ரோ போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ரோஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு கேப்பை விட்டுட்டு திரும்ப அதில் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் இதில் தான் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது ஜஸ்ட் 30 ருபீஸ். ஆனால் அதோட லுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 1500 சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் கையாலே பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, உங்களால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய புது புது டிசைன்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளவுசஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே புது சாரீஸ் வாங்க மாட்டோம், புது ப்ளவுசஸ் வாங்க மாட்டோம். ஸோ நம்ம வாங்கும்போது நம்ம கையாலே இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்தால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நமக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம கையால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்படியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இந்த கேப்பில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் செயின் ஸ்டிச் எதுவும் போடாததுக்கு ரீசனே அவங்க லேஸ் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அண்டு நம்ம சூஸ் பண்ண கிளாத்தோட கலர் இப்படி இருக்கிறனால தான் இப்படி கொஞ்சம் டல்லாக தெரியுது. பட் நீங்கள் கொஞ்சம் டார்க்கான கிளாத்தில் இந்த ஒர்க்கை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸ் இது தான். ஸோ என்னால் வேறு எதுவும் பண்ண முடியலை. அண்ட் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நெக் டிசைன் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரமெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் வந்து 1 டே ப்ளவுஸோட கைக்கு ஒர்க் பண்ணுறது, நெக்ஸ்ட் டே அதோட கழுத்துக்கு ஒர்க் பண்ணுறது வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லை. நீங்கள் கமெண்டில் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணாத கிளாத்துக்கு ஒர்க் பண்ணி காமிங்க அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணாத மெட்டீரியல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருந்தேன்.
அண்ட் மறுபடியும் இப்போ நமக்கு நம்மளோட கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ப்ளவுஸை கொடுக்குறதுனால நம்ம ப்ளவுஸ்லேயே பண்ணி காமிக்கிறதா இருக்கும். அண்டு நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவாக நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட நெக்குக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நெக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் ஆகிற மாதிரி தானே பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸ்டில் வந்து நெக்குன்னு சொல்லும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா சுடியில் இந்த மாதிரி ஆரின்னு ஒர்க் பண்ணி காமிங்க, நார்மல் நீடில் ஆரி ஒர்க் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து கூடிய சீக்கிரமே வீடியோ போடுறேன் அது ரிலேட்டடாக. இன்னுமே நான் அந்த வீடியோ போடாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி சுடி எதுவும் கிடையாது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நான் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ளவுஸோட கழுத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம சுடியோட கழுத்துக்கு ஒர்க் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அதில் எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக ஆர் ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதை பார்த்திங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எதுவும் ஸ்டிச் பண்ணலை, ஜஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு ஆரியே சுத்தமாக தெரியாது, பட் ஆரி டிசைன் மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணணும், ஆரி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஓகே தான். இது ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். இந்த ஒர்க் ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் அப்படின்ட்டு சொல்லலாம். ஈஸியான ஒர்க், சிம்பிள் பட் கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் ரொம்பவுமே ஈஸி தான். ஸோ நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும், நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களோட அழகான ப்ளவுஸஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட நிறைய ப்ளவுஸஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு எந்த ஒர்க்கும் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் இருக்கும். ப்ளவுஸஸ் ஆர் பீசஸ் எல்லாமே நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கு ஏதாவது ஐடியா சஜஷன்ஸு எதுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு ஒர்க் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறீங்க. அதுவும் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பார்த்திங்கன்னா நம்ம 2 rows அழகாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு ரோயும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். உங்களுக்கு வந்து உங்களோட ப்ளவுஸோட லெந்தை பொறுத்து நீங்கள் 3 rows 4 rows ஒரு 5 rows எத்தனை ரோஸ் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 rows மட்டும்தான் பண்ணியிருக்கேன். 4 rows எதுவும் பண்ணலை. 3 rows தான் என்னோடய ப்ளவுஸுக்கு செட் ஆச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் 3 rows மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பட் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் 4 rows பண்ணாலுமே நல்லாயிருக்கும். உங்கள் ப்ளவுஸோட லென்த்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து அது எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 செட் ஆஃப் ரோஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரோஸோட கேப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களோட ஜரி த்ரெட் வந்து உங்களோட சாரியோட ஜரி என்ன கலரில் இருக்கோ நீங்கள் அந்த கலர் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட சாரியோட ஜரி கோல்டன் கலரில் இருந்துச்சுன்னா கோல்டன் கலரில் பண்ணுங்கள். உங்களோட சாரியோட ஜரி சில்வர் கலரில் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் கலரில் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இதுதான் நம்மளோட லேட்டஸ்ட் டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். இது கூட செயின் ஸ்டிச் நம்ம போட்டிருந்தா நமக்கு வந்து ஆரி ஒர்க் ரெடியாக இருந்திருக்கும். பட் இங்கே நம்ம செயின் ஸ்டிச் போடலை. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஆரி மாதிரி இல்லை, பட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆரி டிசைனில் வரக்கூடிய அந்த மாடல் கொடுத்துருக்கோம். செயின் ஸ்டிச் இருந்துச்சுன்னா பக்கா ஆரி ஒர்க் மாதிரி இருந்திருக்கும். செயின் ஸ்டிச் இல்லாததுனால நம்ம நார்மல் நீடில் பண்ண ஒர்க் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் கிராண்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்களோட டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு இல்லை ப்ளவுஸ் பீசஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு ப்ளவுஸ் பீஸ்லேயுமே நீங்கள் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுறது நம்ம வீடியோவில் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் யூஸ்ஃபுல்லான டிசைன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நீங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். வித்தின் ½ அன் ஹவர்லேயே நம்ம நம்மளோட ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம இதோட கண்டினியூஷன் வீடியோவாக இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.